எட்டாத விலையில் மல்லிகை விலை. கடும் பனிப்பொழிவு, மழையால் விளைச்சல் பாதிப்பு. விலை ஏற்றத்தால் விவசாயிகளுக்கு லாபம் இல்லை. பண்டிகை காலம் என்பதால் கடும் கிராக்கி. பொங்கல் பண்டிகை நாளையும், அதனைத் தொடர்ந்து உழவர் திருநாள் மற்றும் மாட்டுப் பொங்கல் திருநாள் என அடுத்தடுத்து பண்டிகை காலமாக இருப்பதால் மல்லிகை பூவிற்கு கடும் கிராக்கி ஏற்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் ஆதவத்தூர், வயலூர், சோமரசம்பேட்டை, அந்தநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மல்லிகைப்பூ சாகுபடி செய்யப்படுகிறது. இவை திருச்சி காந்தி மார்க்கெட்டுக்கும் ஸ்ரீரங்கம் பூச்சந்தைக்கும் விற்பனைக்கு வருகிறது. தற்போது நிலவும் கடும் பனிப்பொழிவு, மழை காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சல் குறைந்துள்ளது. வரத்து குறைவால் மல்லிகைப்பூ கடும் விலையேற்றம் கண்டுள்ளது. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மக்கள்லாம் பூ விலை கம்மியா இருக்கும், நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. செவந்தி எல்லாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியா போயிட்டு இருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா 200 ரூபா 250 ரூபா போயிட்டு இருந்தது செவந்தி. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபா நேற்று வரைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா போகுது. எல்லாரும் மகிழ்ச்சியா வாங்கிட்டு போறாங்க. விலை கம்மியா இருக்கும். நிறைய 1 கிலோ வாங்குறவங்க 2 கிலோ 3 கிலோ 5 கிலோன்னு வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி பூக்களோட வரத்து இந்த வருஷம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. போன வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா செவந்தி நிறைய வந்துட்டு இருக்கு. நமக்கு ஒசூர்ல இருந்து வருது, லோக்கல்ல இருந்து வருது. அதனால செவந்தி எல்லாம் விலை ரொம்ப கம்மியா இருக்கு. மக்கள்லாம் விரும்பி வாங்கிட்டு போறாங்க. விலை செவந்தி விலை கம்மியா இருக்கு. அதே மாதிரி மல்லிகைப்பூ சீசன் கிடையாது. சீசன்ல மல்லிகைப்பூ 5000 ரூபாய் விற்குது. முல்லைப்பூ 2000 ரூபாய். கனாவரம் பாத்தீங்கன்னா 1500 ரூபா. ஜாதி 1500 ரூபா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி காக்காட்டம் பாத்தீங்கன்னா 1200 ரூபா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மக்கள்லாம் நல்லா வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. வியாபாரமும் ஓரளவு நல்லா இருக்கு. மக்கள் கூட்டம் நிறைய வாங்கி போயிட்டு இருக்காங்க. விலை கம்மியா இருக்கும். ரோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா போகுது. அதனால மக்கள் நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அனைவருக்கும் பாத்தீங்கன்னா பொங்கல் வாழ்த்துக்கள். மல்லிகைப்பூ இப்போ சீசன் கிடையாது. அதனால அடுத்த மாசம் தான் வரும். மல்லிகை சீசன்ல 5000 ரூபாய் விற்குது. அதுவும் பூ இல்ல, அதுக்கே பூ கிடையாது. அதான் கிலோ 5000 ரூபாய் வரையும் போகுது. இல்ல பூவே சுத்தமா இல்ல. ஒவ்வொரு கடைக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி தான் வருது. சீசன்ல பாத்தீங்கன்னா 500 கிலோ 1000 கிலோ வரும். அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு மினிமம் 1000 கிலோ 500 கிலோ இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்காது. இப்போ ஒரு கடைக்கு பாத்தீங்கன்னா 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் மல்லிகைப்பூ ரேட் அதிகமா இருக்கு. அதே அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ நிறைய வரும். விலையும் கம்மியா இருக்கும். 400 ரூபா 500 ரூபா போகும். பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் சுவாமிக்கு மட்டுமே வாங்குகிறோம். விற்கிற விலையில எங்க தலைக்கு வைக்க முடியும் என்கின்றனர் இல்லத்தரசிகள். பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு, காந்தி மார்க்கெட்டுக்கு வந்திருந்தேன் பூ வாங்கலான்ட்டு. பார்த்தீங்கன்னா பூ விலை ரொம்பவும் அதிகமாக இருக்குது. எப்பயும் சாதாரண மக்களால் பூ வாங்காத அளவுக்கு அதிகம் விலையாக இருக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் விலைவாசி ஜாஸ்தியாக தான் இருக்குது. முதல்லாம் தலைக்கு பூ வாங்கினோம்னா தலைக்கு கண்டிப்பாக பூ வாங்கி தலைக்கு வச்சுக்கிட்டு தலைக்கும் பூ வாங்கிட்டு போவோம். பட் ஆனால் கொண்டு வந்த காசை பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூ வாங்குறதுக்கே கரெக்டாக இருந்துச்சே தவிர தலைக்கு பூ வாங்குறது கூட கம்மியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். மற்ற சாமி பூ அப்போ பார்க்குறப்போ இடையில ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இப்போ ரொம்பவும் அதிகமாக இருக்குது சாமி பூ விலையும். ஓரளவுக்கு இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இருந்தாலும் விலை ஜாஸ்தி தான். கடந்த வாரங்களில் 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்ற மல்லிகைப்பூ கிலோ 5000 ரூபாய்க்கு விற்பனையானது. பூக்கள் விலை விவரம் கிலோவில்: மல்லிகைப்பூ 5000 ரூபாய், முல்லை 2300 ரூபாய், கனகாம்பரம் 1800 ரூபாய், ஜாதிமல்லி 1500 ரூபாய், செவ்வந்தி 120 ரூபாய், பன்னீர் ரோஸ் 150 ரூபாய், சம்பங்கி 150 ரூபாய்.